இன்றைய செய்தியானது நீதிமொழி அதிகாரம் 25. யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மனுஷர் பேத்தெழுதின சாலொமோனுடைய நீதிமொழிகள். காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வது ராஜர்களுக்கு மேன்மை. வானத்தின் உயரமும் பூமியின் அகலமும் ராஜர்களின் இருதயங்களும் ஆராய்ந்து பார்க்க முடியாது. வெளியே நின்று களைப்பை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும். ராஜாவின் முன்னே நின்று துஷ்டரை நீக்கிவிடு, அப்பொழுது அவருடைய சிங்காசனம் நீதியினால் நிலை நிற்கும். ராஜாவின் சமூகத்தில் மேன்மை பாராட்டாதே, பெரியவர்களுடைய ஸ்தானத்தில் நில்லாதே. உன் கண்கள் கண்ட பிரபுவின் சமூகத்தில் நீ தாழ்த்தப்படுவது நல்லதல்ல. அவன் உன்னை பார்த்து மேல்வை என்று சொல்லுவது உனக்கு மேன்மை. வழக்காட பதட்டமாய்ப் போகாதே, முடிவிலே உன் அயலான் வெட்கப்படுத்தும்போது நீ என்ன செய்யலாம் என்று திகைப்பகை. நீ உன் அயலானுடனே பத்திரம், உன் வியாஜ்யத்தைக் குறித்து வழக்காடு. மற்றவனிடத்தில் இரகசியத்தை வெளிப்படுத்தாதே, மற்றபடி அதைக் கேட்கிறவன் உன்னை நிந்திப்பான். உன் அவமானம் உன்னை விட்டு நீங்காது. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமமாகும். கேட்கிற செவிக்கு ஞானமாய்க் கடிந்து கொண்டு புத்தி சொல்கிறவன் ஒர்க்கடுக்கனுக்கு அபரஞ்சி பூஷணத்திற்கும் சரி. கோடை காலத்தில் குறைந்த மழையின் குளிர்ச்சி எப்படியிருப்பதோ அப்படியே உண்மையான ஸ்தானாதிபதியும் தன்னை அனுப்பினவனுக்கு இருப்பான். தன் எஜமானுடைய ஆத்துமாவைக் குளிரப் பண்ணுவான். கொடுப்பேன் என்று சொல்லியும் கொடாமலிருக்கிற வஞ்சகன் மழையில்லாத மேகங்களுக்கும் காற்றுக்கும் சரி. நீண்ட பொறுமையினால் பிரபோதையும் சம்மதிக்கப் பண்ணாமல் இனிய நாவு இயல்பையும் நொறுக்கும். தேன் கண்டு பிடித்த நூலால் பட்டை சாப்பிடு, மிதம் மஞ்சி சாப்பிட்டால் வாந்தி பண்ணுவாய். உன் அயலான் சலித்து உன்னை வெறுக்காதபடிக்கு அடிக்கடி அவன் வீட்டில் கால் வைக்காதே. பிறருக்கு விரோதமாய்ப் பொய் சாட்சி சொல்லுகிற மனுஷன் தண்டனைப் பட்டத்துக்கும் பொறுமையான அம்புக்கும் ஒப்பானாவான். அப்போது காலத்தின் துரோகத்தை நம்புவது உடைந்த பல்லுக்கும் மூளை முறிந்தோடுக்கும் சமமாகும். தப்புகளை நாடுவது புகழல்ல. தன் ஆவியை அடக்காத மனிதன் மதியிழந்த பாழான பட்டணம் போல் இருக்கின்றான். ஆமென்.